வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. விசாரணை நீதிமன்றத்தில் எப்போது வழக்கு மீதான விசாரணையை தொடங்குவீர்கள் என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான லஞ்ச ஊழல் விசாரணையை தமிழ்நாடு அரசு வேண்டும் என்றே தாமதப்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை புகார். பதினெட்டாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா. கருணாநிதி படம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி மாநகராட்சிகள் அமைத்துருவாக்கப்பட்டும் ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுதிமொழி. முதலமைச்சர் தலைமையில் மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவிப்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, தேனி, மதுரை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் தொடர் மழையால் 3500 ஏக்கர் உப்பளம் பாதிப்பு. உப்பளங்கள் முழுவதும் ஏரி போல் மாறியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கனமழையால் சேதமடைந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள். நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு ரத்து. மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என உயர்நீதிமன்றம் கேள்வி. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் 9000 போலீசார் பாதுகாப்பு. வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும். தேசிய கொடியேற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமான கருத்து. சென்னை மாநகரில் கேட்பாரற்ற நிலையில் கைப்பற்றப்பட்ட வாகனங்களை ஏலம் விட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு.
உரிமை கோரப்படாத சுமார் 1000 வாகனங்களை ஏலம் விட நடவடிக்கை. திருச்சி சோமரசம்பேட்டை, அல்லித்துறை உள்ளிட்ட கிராமங்களை மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் பேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 15 லட்சம் ரூபாய் நிதி உதவி. கேரள முதல்வர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து காசோலையை வழங்கினார் திருமாவளவன். நடிகை கௌதமிக்கு சொந்தமான 3 கோடி ரூபாய் நிலத்தை மோசடி செய்து விற்பனை செய்ததாக அவரது முன்னாள் உதவியாளர் மீது தொடரப்பட்ட வழக்கு. ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி ஆஜர். திருச்செந்தூரில் காருக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு திட்டம். விரைவில் புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி பள்ளிகளில் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் எண்ணம் இல்லை. புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவையில் திட்டவட்டம். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS பதவியேற்பு. போலீசார் சார்பில் வழங்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். யானைகளுக்கு பாதுகாப்பான வசிப்பிடத்தை உறுதி செய்ய வேண்டும். உலக யானைகள் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டு. காங்கிரசின் மோடி வெறுப்பு தற்போது இந்தியா வெறுப்பாக மாறியுள்ளதாகவும் விமர்சனம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்து முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல். சிபிஐயின் கைது நடவடிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு. நடப்பாண்டு UGC நெட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு. வரும் 21ஆம் தேதி நடக்கும் தேர்வை 9 லட்சம் பேர் எழுத உள்ள நிலையில் எப்படி ஒத்திவைக்க முடியும் என கேள்வி. தெலங்கானாவில் மயில் இறைச்சி சமையல் வீடியோ வெளியிட்டதாக யூடியூபர் கைது. கோழிக்கறியை சமைத்து மயில் இறைச்சி என வீடியோ பதிவிட்டதாக வாக்குமூலம். தங்கலான் மற்றும் கங்குவா திரைப்படங்களை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும். பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஜூலை மாத சிறந்த வீரராக இங்கிலாந்தை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் கஸ் ஆட்கின்சன் தேர்வு. சிறந்த வீராங்கனையாக இலங்கையை சேர்ந்த சமாரி அத்தபத்து தேர்வாகியுள்ளதாக ICC அறிவிப்பு.